ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு கார்த்திக் ஃப்ளேவர் ஜங்ஷனில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கீ ரெண்டுமே எடுத்துக்கோங்க. நல்லா கடாய் சூடாகட்டும். சூடானோடனே இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் குமின்னா ஜீரகம், அப்புறம் ஒரு பே லீஃபு, ஒரு ஸ்டார் அனைஸு, பே லீஃபு, ஸ்டார் அனைஸு, ஒரு ஜாவித்ரின்றது ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதெல்லாம் மசாலா ஐட்டம் கடையிலே கிடைக்கும். இது நல்லா அப்புறம் அரை டீஸ்பூன் பெப்பர், 4 ஏலக்காய் இதை நல்லா போட்டு வதக்குங்க. வதக்கினோடனே அதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் நல்லா வதங்கும், ஸ்மெல்லு வரும். நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ இதாகணும், நல்லா எண்ணெய்லையும் நெய் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே ஆனியன் போடுங்க. ஆனியன் வந்து நான் ஒரே ஒரு ஆனியன் எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் தான் சமைக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஆனியன், நிறைய பேர் சமைச்சு நிறைய ஆனியன் எடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஒரு ஆனியன், 2 சில்லி, 4 5 பூண்டு, பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த ரெடிமேடாக கிடைக்கிறது, நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வீட்டில் சில பேர் அரைச்சிங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணுங்கள். அது நல்லா ஸ்மெல் கலங்குங்க. பூண்டு வேணும். பூண்டு 4 பல்லு பூண்டு போடுங்க. ஜிஞ்சர் பூண்டும் போடுங்க. போட்டு நல்லா இது பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌனில் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா அந்த அரோமேட்டிக்ஸ் நல்லா ஸ்மெல்லு வரும். கோல்டன் ப்ரௌன் ஆகும். ஆகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோ மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அது நல்லா வதங்கட்டும். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும். ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு இதாகும். கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஸ்மெல்லு வரும். ஸ்மெல்லு வந்தோடனே நல்லா வதங்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது சிம்மில் வச்சாலும் சரி, கொஞ்சம் பெருசாக, ரொம்ப பெருசாக வச்சுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும். வதங்கின உடனே தான் உங்களுக்கு அந்த இது தெரியும். ஏன்னா கோல்டன் ப்ரௌனில் நீங்கள் வதங்கிட்டிங்கன்னா அது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் மூடி கூட தட்டு போட்டு மூடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் அது வதங்கினே இருக்கணும். ஏன்னா கோல்டன் ப்ரௌன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது நல்லா வதங்கிட்டே இருக்கணும். வதங்கின கரெக்டாப்பில் நீங்கள் வந்து அது வதங்கிச்சு. அதுக்கப்புறம் மஷ்ரூம் வச்சுருந்தீங்க. மஷ்ரூம் ஒரு ஒரு பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன். 200 கிராம் போடணும். நீங்கள் ஒரு பேக்கெட்டோ 2 பேக்கெட்டோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பேருக்கு சமைக்கிறீங்களோ. நான் வந்து கொஞ்சம் தான் சமைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் லிமிட்டடாக ஒரு 2-3 பேர் மஷ்ரூம் போடுங்க. மஷ்ரூம் வந்து நல்லா ஷ்ரிங்க் ஆகணும். நல்லா ஷ்ரிங்க் ஆகணும்னா நல்லா சின்னதாகும் மஷ்ரூம். இது வந்து நல்லா மஷ்ரூமை மெயினாக கழுவுங்க. நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நல்லா க்ளீன் பண்ணி சில மஷ்ரூம்லாம் இதாக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா செக் பண்ணிவிட்டு மஷ்ரூம் அதுக்கப்புறம் இதோட மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மஷ்ரூம் வந்து ஷ்ரிங்க் ஆகும். கொஞ்ச நேரம் வதக்குங்க. ஷ்ரிங்க் ஆகணும். ஏன்னா மஷ்ரூம் ஷ்ரிங்க் ஆச்சுன்னா இதாகும். மீன்வழி நான் வந்து வானாலியில் பண்ணாமல் குக்கரில் அரிசியை வேக வைக்கிறேன். நான் அரிசி வானாலியில் வேக வைப்பாங்க. தண்ணி போட்டு நான் குக்கரில் பண்ணுறேன். ஏன்னா குக்கரில் வந்து அது நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் அரிசி. அப்புறம் இந்த பக்கம் அது மஷ்ரூம் போட்டோடனே இது போடுங்க, தக்காளி. நான் தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். பட்டாணி போடுங்க. என்கிட்ட பட்டாணி இல்லை. பட்டாணி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் பட்டாணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டாணி. நான் பட்டாணினா தக்காளி நல்லா வேகட்டும். நல்லா சாஃப்ட் ஆகணும். நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதக்கினோடனே அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் புதினா, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஏன்னா அது வாசனை நல்லா வரும். ஏன்னா வாசனை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதுக்கு. நல்லா இந்த மசாலாவுக்கு நல்லா இந்த மாதிரி வாசனை நல்லா கலந்துனே இருக்கு. மிக்ஸ் பண்ணினே இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் ஆச்சுன்னா நல்லா இது எல்லாமே ஷ்ரிங்க் ஆகி நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும். நீங்களே சமைச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வாசனை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் சின்ன இதில் வச்சு ஃப்ளேமில் வச்சு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா கிடைக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதை வாங்கிக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு. உப்பு வந்து போட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதை கலக்கும் போதே உப்பு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அரிசி நல்லா வெந்துன்னு இருக்கு பாருங்கள். நல்லா வெந்துருக்கும். உப்பை வந்து போட்டு பாருங்கள். நல்லா வெந்துருச்சா, உப்பு இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா, மசாலா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண முடியாது. செக் பண்ணுறதுக்கப்புறம் தயிர் ஒரு 1/4 கப் தயிர்
தயிரை வந்து அதை மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தயிரும் எண்ணெயும் வந்து தனியாக பிரியும். அதை பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரியணும். அதை மீன்வரை அரிசி ரெடி ஆயிடுச்சு, அதை வந்து எடுத்து தனியாக வச்சாச்சு. தயிர் வந்து நல்லா பிரியும் அரிசி. அதுக்கப்புறம் அந்த மசாலா வந்து ஈவனாக பண்ணுங்கள், ஒரே லெவலுக்கு பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து தம் பிரியாணி மாதிரி பண்ணால் மசாலா ஒரே லெவலுக்கு பண்ணி இதுக்கு மேலே அந்த ரைஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரைஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃப்ரைட் ஆனியன் இருந்தால் அந்த வறுத்த வெங்காயத்தை பண்ணி வச்சுக்கோங்க. நான் வெங்காயம் பண்ண ஃப்ரைட் ஆனியன் போதும் ஏற்கனவே. வறுத்த வெங்காயம், கொஞ்சம் சாஃப்ரான் மில்க்குன்னு சொல்லுவாங்க, வறுத்த வெங்காயம், கொத்தமல்லி, இது அது மேலே கொஞ்சம் தூவுங்க. சாஃப்ரான் மில்க், இது சாஃப்ரான் கலர் கிடைக்கும், அது மில்கில் கொஞ்சம் கலந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாஃப்ரான் மில்க் கலந்து அது மேலே விட்டுட்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா, சைடில் வந்து கொஞ்சம் ஒரு 4 கப்பு வெந்நீர் விடுங்க. சைடில் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் 4 கப்பு வெந்நீர் விட்டுட்டு நல்லா அது தண்ணி பாயில் ஆகும். அரிசியை பார்த்தீங்கன்னா பாயில் ஆகும். பாயில் ஆனவங்க பார்த்தீங்கன்னா மூடியை போட்டு சிம்மில் ஒரு 20 நிமிஷம் வச்சுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இது ரெடியாகும், மஷ்ரூம் காளான் பிரியாணி ரெடியாகும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான டிஷ் இது, மறக்காமல்